வணக்கம். கோவை கெம்பட்டி காலனி பகுதியைச் சேர்ந்த சரவணமூர்த்தியிடம் 10 ஆண்டுகளாக கார்த்தி என்பவர் நகைப்பட்டறையில் வேலை செய்திருக்கிறார். இவர் தனக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்காகவும் தன்னை பணக்காரனாக செய்வதற்காக பில்லி சூனியம் போன்ற நம்பிக்கையில் மிக இதா இருந்திருக்கிறார். இந்த சூழல்ல கடந்த 4ஆம் தேதி சரவணமூர்த்தியிடம் 200 கிராம் தங்க நகை கட்டியை திருடிவிட்டு சென்றிருக்கிறார். அங்கிருந்து சென்று 15 நாட்கள் மாயமாகிறார். இந்த 15 நாட்கள் அவர் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஒரு சாமியாரை சந்தித்து அங்கு தான் திருடிய அந்த தங்க கட்டியை உரிமையாளர் மறந்து விட வேண்டும், போலீசார் என்னை பிடிக்க கூடாது என்பதற்காக கொல்லிமலையில் கோழி மற்றும் ஆடுகளை வெட்டி பில்லி சூனியம் செய்திருக்கிறார். அதாவது எக்ஸ் தந்திரம் எக்ஸ் மந்திரம் போன்ற மந்திரங்களை பயன்படுத்தியதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. பின்னர் 15 நாட்கள் அவர் சென்னை, பாண்டிச்சேரி சுற்றுலா சுற்றிவிட்டு மீண்டும் கோவைக்கு வந்திருக்கிறார். அதாவது போலீசார் உரிமையாளர் நம்மளை மறந்திருப்பார்கள், மந்திரம் செயல்படுகிறது என்று நினைத்து வந்திருக்கிறார். ஆனால் போலீசார் அதை கைது செய்து தற்போது சிறையில் அடைச்சிருக்காங்க. அவரிடம் அந்த 200 கிராம் தங்க கட்டியை போலீசார் மீட்டிருக்காங்க. தொடர்ந்து இது போன்ற பில்லி சூனியத்தை அவர் பயன்படுத்தியது போலீசாருக்கும் மற்றும் அவர் உரிமையாளருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம்